ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஸ்லேருந்து நான் உங்கள் ஜெய்ஸ்ரீ. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, நான் போட்ட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து இங்கே குஜராத்தில் இருக்கேன். நார்த் இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான வின்டர் கிளைமேட். ஸ்வெட்டர், சாக்ஸு, ஜாக்கெட்ஸ், கோட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இங்கே பயங்கர சில்லாக இருக்கும் இப்போ. ஸோ தண்ணியை தொட்டால் கூட வந்து ஏதோ ஃப்ரீசர்லேருந்து எடுத்த மாதிரி பயங்கர சில்லுன்னு இருக்கும். இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இந்த வின்டர் சீசனில் எப்படியெல்லாம் ஸ்கின் கேர் பண்ணணும்னு நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து நான் போடுறேன். நான் என்னென்ன அட் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் ரீபர்ச்சேஸும் வாங்கியிருந்தேன். ஸோ என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், எப்படி எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் போர் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ரொம்ப ஓப்பன் போர்ஸ் இருக்குது, விசிபிளாக தெரியுது, பெருசாக தெரியுது, அந்த மாதிரி நிறையா பேர் புலம்புறீங்க கமெண்ட்ஸில். போர்ஸுக்குன்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டேன், பட் ஸ்டில் நோபடி இஸ் கெட்டிங் ஐ திங்க் ஸோ. ஸோ இன்றைக்கி நான் போர் டைட்டனிங் டோனர் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பாஸ்ட் 1 வீக்காக வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். வீக்லி வந்து 3 தடவை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பண்ணியுமே வந்து நம்மளுக்கு போர்ஸ் டைட் ஆகிற மாதிரி இருக்குது, நல்லா விசிபிளாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டோனர் தான் வந்து இந்த டாட் அண்ட் கீயோட இந்த வாட்டர்மெலன் கிளைகாலிக் டோனர். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் வந்து நம்ம போர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும், பிக்மெண்டேஷன், அன்ஈவன், ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பல வேலைகளை வந்து பண்ணுது. ஆக்சுவலாக இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு தான் சூப்பராக சூட் ஆகும். ஸோ நாட் ஃபார் ட்ரை ஸ்கின். ஸோ நார்மலாக ட்ரை ஸ்கின்னுக்கு இந்த போர் அவ்வளோ வராது ப்ராப்ளம். ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் மோஸ்ட்டாக வரும். ஆயிலி ஸ்கின் பீப்புள் யாராவது இருந்தீங்கன்னா, போர்ஸ் ப்ராப்ளம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளைகாலிக் டோனரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 395. நான் நைக்காவில் வாங்கினேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 300லேயே கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்து 275ல இருக்கும். So it's depend upon the offer. ஸோ டாட் அண்ட் கீழே வாட்டர்மெலன் கிளைகாலிக் டோனர் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணணும், டே டைமில் கிடையாது. வீக்லி வந்து ஒரு 3 தடவை யூஸ் பண்ணால் போதும். இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து எக்ஸ்போலியேட் தன்மை இருக்கிறது, AHA. அதனால் கொஞ்சம் ஓவராக நம்ம யூஸ் பண்ணி ஓவர் எக்ஸ்போலியேட் ஆகிடுச்சுன்னா ஸ்கின்னை சென்சிட்டிவ் ஆக்கிடும். அதுக்கப்புறம் ரேண்டமாக நிறைய ஆக்னிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வீக்லி ஒரு 3 தடவை யூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும். நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்னில் ஒரு 2-3 ட்ராப் நம்ம ஹேண்ட்ஸில் எடுத்து இப்படி பண்ணி நம்ம ஃபேஸில் ஒத்தி எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். 1 நிமிஷம் கழித்து நம்ம என்ன மாய்ஸ்சரைசர் ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ அதே மாய்ஸ்சரைசரை போட்டு வேலையை முடிக்க வேண்டியதான். ஈவன் நீங்கள் சீரம் யூஸ் பண்ணணும்னாலும் பண்ண. பட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த கிளைகாலிக் வந்து எந்த ப்ராடக்ட், ஈவன் சீரம், டோனர் எதுவும் யூஸ் பண்ணிங்கனாலும் கிளைகாலிக்கில் இது போட்டுட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறது மட்டும் போதுமானது. ஏன்னா வந்து இது ஆல்ரெடி AHA ரொம்ப எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், அதுவும் இல்லாமல் ரொம்ப கான்சன்ட்ரேஷனும் அதிகம் இதில். அதனால் நீங்கள் இது கூட வேறு எதையா போடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டும் சேர்ந்து நிறைய பிம்பிளை கொண்டு வந்துடும். பெட்டர் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளைகாலிக் டோனர் ஆர் சீரம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஸோ வெரி வெரி சிம்பிள். ஒரு 3-4 தடவை வாரத்தில் நம்மளுக்கு யூஸ் பண்ணாவே போர்ஸ் எல்லாம் வந்து நல்லா மினிமைஸ் ஆகிட்டு சூப்பராக வந்து ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் வந்து 3 மந்த்ஸில் எதிர்பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து விசிபிளாக தெரியும். போட்டு ஒரு 4-5 நாளில் எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு காய். ஸோ அடுத்த ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் டாட் அண்ட் கீழே நான் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 லைட் வெயிட், குயிக்காக அப்சர்வ் ஆகும், போட்டால் ஒயிட் காஸ்ட் இருக்காது, நம்ம ஃபேஸ் வந்து கிரேயாக தெரிகிற மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப 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 அருமையான ஒரு சன்ஸ்க்ரீன். அதுவுமே வந்து நான் ரொம்ப தேடி சர்ச் பண்ணி அப்படி தான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீயோட வாட்டர்மெலன் சன்ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து SPF 50 இருக்குது, அதுவும் இல்லாமல் PA++ இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஆயிலி காம்பினேஷன், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஈவன் எல்லா ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம் மார்னிங் டைமில். ஆனால் நீங்கள் வந்து ஓவரான ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, அதுவும் இந்த மாதிரி வின்டர் சீசன்லலாம் ஒரு சன்ஸ்க்ரீன் போடுறதை விட நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போட்டால் சூப்பரான ஹைட்ரேஷனாக இருக்கும். ஈவன் எனக்குமே வந்து நான் இதை ஃபேஸ் பண்ணேன். எனக்கு வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். நான் எப்பயுமே சொல்லுவேன் மார்னிங் நேரத்தில் சன்ஸ்க்ரீன் மட்டும் போதுன்னு. பட் இந்த வின்டர் சீசனுக்கு என் ஸ்கின் எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகிறதுனால நான் இப்போ மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடுறேன். ஸோ இப்போ வந்து என் ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் நல்லா இருக்குது. ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கிட்டையெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், நம்ம மாய்ஸ்சரைசர் எடுத்து நைட்டு இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாகவே அப்ளை பண்ணி ஒரு மாதிரி ஊற வச்ச மாதிரி பண்ணி விட்டுட்டேன். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் நல்லா ஹீல் ஆகிட்டு நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது
ஃபேஸில் எல்லா இடத்துலையும் போடுவேன். இந்த ஐ ஏரியாஸில் மட்டும் போடுறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வேறு ஏதாவது நல்ல சன்ஸ்க்ரீன் தேடுறீங்கன்னா ஸோ இது வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி ஜெல் டைப். எந்த சன்ஸ்க்ரீனுமே வந்து நீங்கள் வீட்டில் இருந்து 20 மினிட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோட ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட சன்ஸ்க்ரீன் வந்து வீட்டில் இருக்கும்போது போடணுமான்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ஈவன் நானும் தான் வீட்டில் இருக்கேன். ஸோ நான் போட்டுட்டு தான் இருக்கேன். காலையில் குளிச்சுட்டு நான் போடுவேன். ஸோ அது எப்போ குளிக்கிறனோ, காலைல 10 மணிக்கு குளிக்கிறனோ, 7 மணிக்கு குளிக்கிறனோ, 5 மணிக்கு குளிக்கிறனோ, எப்போ குளிக்கிறனோ குளிச்சுட்டு வேலையாக இப்போ வின்டரில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். மோஸ்ட்டாக வந்து நார்மல் டேஸில் வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து என் ஃபேஸில் வேறு எதுவுமே போடலை. ஒன்லி ஐப்ரோஸ் போட்டிருக்கேன், ஐ லைனர் போட்டிருக்கேன், ஐப்ரோஸ் போட்டிருக்கேன், காஜல் போட்டிருக்கேன், லிபாம் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய டெய்லி மேக்கப். ஸோ இந்த மேக்கப்புக்கு அப்புறம் நான் எதுவும் போடலை. ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுவேன். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இந்த மேக்கப்பெல்லாம் போட்டுப்பேன், அவ்வளோதான். நான் எப்பப்பெல்லாம் வந்து என்னோடய ரூமுக்கு வரணும் அப்பப்பெல்லாம் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் எடுத்து இது மாதிரி போட்டுப்பேன். ஸோ போட்டதே தெரியல, குயிக்காக அப்சர்வ் ஆகிடுச்சு. போட்டதுக்கப்புறம் அந்த ஒயிட் காஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி டல்லாக தெரிகிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ யாராவது வேறு ஏதாவது சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாட் அண்ட் கீலேருந்து இந்த வாட்டர்மெலன் சன்ஸ்க்ரீன் வந்து வாங்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இப்போதைக்கு தீந்து போச்சு. ஸோ காட்டுறேன். ஸோ பம்ப் பண்ணிங்கனாவே வரவே வராது, தீந்துருச்சு. எனக்கு இது வந்து ஒரு 3 மாதம் வந்துச்சு. ஸோ அதனால் அது தீந்து போச்சுங்கிறனால இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மாகோவோட செரமைட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து 50 ml 350 rupees. நீங்கள் வந்து ஆன்லைன்லலாம் வாங்குனீங்கன்னா ஆஃபரில் வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் நைக்காலெல்லாம் வாங்கும்போது சம் ஆஃபர்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ எதுக்காக செரமைட்ஸ் யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் வேணாலும் செரமைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னுன்னா தயவு செஞ்சு செரமைடு இருக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். டபுள் பெனிஃபிட். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின் பேரியரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் செரமைட்ஸ் வந்து. ஸோ எந்த ப்ராப்ளம் நம்ம ஸ்கின்னில் வரப்போதுனாலும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு செரமைடு இருக்கிற மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிட்டோம்னாவே போதும், பாதி பிரச்சனை ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். டெர்மாகோவில் 1% ஹைலரோனிக் அக்வா ஜெல் சன்ஸ்க்ரீன். ஸோ இதுவுமே வந்து 499. 4 வருஷம் முன்னாடி இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் தான் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆச்சு. அதாவது மெடிக்கல் ஷாப்பில் நிறையா ட்ரை பண்ணி நல்லா ட்ராப் பண்ணி என் மனசு நொந்து வெந்து ஸோ அதுக்கப்புறம் செட் ஆனால் இது என்னோடய ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். இதை வந்து பார்த்திங்கன்னா டெர்மாகோவிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஈவன் நான் வந்து ஒரு 10-15 டியூப் நான் காலி பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்து அதில் பாதி செட் ஆகி உங்கள்கிட்ட நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீன். ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா ஜெல் மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து இப்போ நம்ம போட்டோன்னாவே முகத்தில் அந்த ஒயிட் காஸ்ட்லாம் இருக்காது. ரொம்ப 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 நார்மலாக இருக்கும். கிரேஷ் ஆகாது. ரொம்ப லைட் வெயிட்டு. SPF வந்து 50 இருக்குது. PA 4-5+ இருக்குது இதில். அது வந்து ப்ளஸ் வந்து ப்ரொடெக்ஷன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நான் உங்கள் முன்னாடி தான் போட்டேன். என்னோடய ஸ்கின்னில் வந்து போட்டு டல்லாக இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. போட்ட உடனேவும் சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆச்சு. இது நிறையா பேருக்கு செட்டான ஒரு ஃபெமிலியர் சன்ஸ்க்ரீன். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் ஹைலரோனிக் ஆசிட் வந்து இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். ஆஃப் த ஃபேவரட். ஸோ இப்போ இதுவும் வந்து நல்லா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து போட்டால் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அது வந்து குழன்னு ஃபீல் இருக்காது. அந்த மாதிரி சில சன்ஸ்க்ரீன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா போர்ஸ்க்கு தான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ டெர்மாகோவில் அகெயின் போர் மினிமைசிங் சீரம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ காட்டினேன் இல்லையா போர் டைட்டனிங் டோனர். ஸோ அது ஒன்று. ஸோ போர் டைட்டனிங் டோனர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போர் மினிமைசிங் மாய்ஸ்சரைசர். ஸோ டெர்மாகோவில் ஒரு சில நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒன்று கண்டுபிடிச்சது தான் இது. எனக்கு கூட இங்கே 1-2 போர்ஸ் எல்லாம் வருது. அதனால தான் இங்கே வந்து ஆக்னிஸ் வர்றதா இருக்குது. ஸோ இங்கே ஒன்று, இங்கெல்லாம் வந்து மார்க்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு தான். ஸோ இது வந்து போர் மினிமைசிங் டெய்லி மாய்ஸ்சரைசர். இதில் வந்து 3% நியாசினமைடும் 3% PHAவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரெஃபினால் இருக்குது. ரெஃபினால்னால் என்னன்னு தெரியாது, அவ்வளோ சயின்ஸ் பற்றி எனக்கு தெரியாது.
ஸோ அதான் யாரெல்லாம் வந்து போர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க கட்டாயம் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெல்லு மாதிரி தான் இருக்கும். 50 ml இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 399. ஸோ இதில் உங்களுக்கு நைக்காலெல்லாம் வாங்கும்போது எப்படியுமே ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். ஸோ கவலைப்பட வேணாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். நம்ம முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1000 லட்சக்கணக்கான போர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வெயிட் போடும்போது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கும்போது, வயசாகும்போது, ஸோ இந்த மாதிரி இதில் தான் வந்து நம்மளுக்கு நிறையா போர்ஸ் வந்து பெருசாகிறது, விசிபிள் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி விசிபிள் ஆகும்போது நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஒன்று மேக்கப் போடும்போது போர்ஸ் அசிங்கமாக தெரியும், இல்லைனா வந்து போர்ஸுக்குள்ளார அழுக்கெல்லாம் போயிட்டு நம்ம போடுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஆக்னிஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது இல்லைன்னா வந்து போர்ஸே நாளை பின்ன வந்து நிறையா பிரச்சனையாக கொண்டு வரும். ஸோ அதனால தான் வந்து போர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு அதுக்கான வேலையை பாருங்கள். எக்ஸசைஸ் வெயிட் ஆகிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ ஜங்க் ஃபுட்ஸெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு இதை மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சால் ஜங்க் ஃபுட்ஸை லிமிட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ நல்லா தூங்குங்க, தண்ணி குடிங்க, குட் டயட் வந்து கீப்அப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் போர்ஸுக்கானது. ஸோ அதையும் தாண்டி ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது, டபுள் கிளென்சிங் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸு. ஸோ இதிலெல்லாம் என்ன ப்ராப்ளத்தினாலும் உங்களுக்கு போர்ஸ் வருதுன்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் வந்து சரி பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து டெர்மாகோவிலேருந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வாங்கலை, என் தங்கச்சிக்கு வாங்கியிருக்கேன். ஸோ ஷீ இஸ் ஹேவிங் ஆயிலி ஸ்கின். ஸோ அவளுக்கு வந்து ஆயில் நிறையா செக்ரியேட் ஆகிட்டு ஈவன் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அவளுக்கு வாங்கினது. ஸோ இது வந்து நான் ஒரு தடவை போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். என் ஸ்கின் ரொம்ப ரொம்ப ட்ரை ஆச்சு. ஈவன் ஆயிலி ஸ்கின் பீப்புள் போடும்போது அவங்களுக்குமே கூட இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ட்ரை பண்ணிவிட்டு முகம் ஸ்பாயில் ஆகுதுன்னு அடுத்தவங்களை வந்து குத்தம் குறை சொல்லக்கூடாது. நான் அவளுக்கு சொன்னது என்னென்னா, இது வந்து இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி தான் இருக்கும், வாட்டர் ஜெல்லி மாதிரி. ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ரொம்ப ஆயில் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப மேக்கப் போட்டாலும் நிற்கவே மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் அவளை நான் வந்து ட்ரை பண்ண சொன்னது டெய்லி வந்து 1 டைம் நைட் டைமில் மட்டும்தான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இப்போ 2 மந்த்ஸாக மார்னிங் நேரத்தில் டவ் சோப்பு தான் யூஸ் பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ சாலிசிலிக் ஆசிடை அப்படி வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட் சீரமாக யூஸ் பண்ணி தான் வந்து சூப்பரான பெனிஃபிட் வந்து கிடச்சிது. ஆக்னி மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் குறைச்சேன். சப்போஸ் நீங்கள் ஆக்னி ப்ராப்ளம் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 299. 100 கிராம் டியூப் இது, 100 கிராம் டியூப் இது 299. ஸோ ஒன்லி நைட்டு மட்டும் டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டாக ஆகிடுச்சுன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் மார்னிங் அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ணலாம். வெறும் சின்னதாக பட்டாணி அளவு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நிறையா யூஸ் பண்ணால் ஓவராக ஃபேஸ் ட்ரை ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணணும். நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா, நான் மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன், சன்ஸ்க்ரீன் போட மாட்டேன், சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இப்போ புதுசாக ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணணுன்னு. நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ஆயிலி ஸ்கினுக்கு எதுக்காக ட்ரை பண்ணுறீங்க? ஆயிலை ரிமூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஆயிலை ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா ஆக்சுவலாக ட்ரை தான் ஆகும் ஸ்கின்னு. ஸோ நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். ஸோ இது கூட தெரியாமல் நிறையா பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் குழப்புறீங்க, என்னையும் குழப்புறீங்க. ஸோ ஆயில் நிறையா இருக்கிறதுனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசரை போடுங்க. ஸோ இதுதான் வந்து ஆயிலை வந்து இப்படி தான் காலத்தில் கம்மி பண்ண முடியும். 1-2 நாளில் கம்மி ஆகாது. நீங்கள் வருஷ கணக்கு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஸ்கின்னில் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுன்னு அதுக்கப்புறம் டிசைட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது வாங்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.